வீட்லயே ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய அகலமான பிரியாணி பாத்திரத்தில் 100 ml அளவு எண்ணெய் சேர்த்திக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, அப்புறம் நல்ல நீளமான 2 பட்டை, 5 ஏலக்காய், 10லேருந்து 12 கிராம்பு, இது எல்லாமே நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறம் நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தனியாக தண்ணி சேர்த்தி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் 250 கிராம் அளவு பெரிய வெங்காயம்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் சன்னமாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும், அப்போ தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் வதங்கும்போது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இதுக்கப்புறம் நான் 4 பெரிய டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 250 கிராம் அளவு தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வெங்காயமும் ஈக்குவல் அமௌண்ட்லேயே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளிப்பு ஜாஸ்தியாகிடும். அப்புறம் தக்காளி வதங்கும் போதே நல்லா 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம ஏன் உப்பு சேர்க்குறோம்னா அப்போ அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் சீக்கிரம் பிரிஞ்சு நம்ம சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக தான். அவ்வளோதான், இது நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்ததை விட பாதிக்கு பாதியான மாதிரி இருக்கும் அளவு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்திக்கோங்க. மட்டன் கழுவும் போதே மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஏதாவது கிருமி இருந்தாலும் அப்பயே செத்துரும். மட்டனில் இருக்க தண்ணி சத்தெல்லாம் போய் மட்டன் நல்லா சுருள வேகணும். கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் நீளமாக இருக்கிறது சேர்த்துக்க போகிறேன். 1 கைப்பிடி அளவு புதினா, 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இப்போது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் மசாலா நல்லா ஒரு சைடாக இல்லாமல் எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துருக்க எல்லா பொருளும் நல்லா வதங்கி வரட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. மசாலா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 100 கிராம் அளவு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் எதுக்காகனா ஒரு புளிப்பு சுவைக்காக தான், கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரணுன்றதுக்காகவும் தயிர் சேர்த்துக்க போகிறோம். இப்போது மூடி போட்டு நல்லா வேக விட்டுருக்கோங்க. மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் லெமன் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பெரிய லெமனை நான் சாறு புழிஞ்சு வச்சுக்கிறேன். இதுவும் நம்ம புளிப்பு சுவைக்காக தான். லெமன் சேர்க்குறது மூலயமா நமக்கு அரிசி உடையாமையும் வரும் புளிப்பு சுவையோட. அவ்வளோதான், நம்ம மசாலாவை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். பிரியாணிக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து வச்சு நான் 1க்கு 1.5 அளவில் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் மசாலாவையும் அரிசியும் தனித்தனியாக ரெடி பண்ணி சேர்த்திக்கோங்க, அப்போ தான் இன்னுமே நமக்கு லேயராக பிரியாணி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சாப்பாடை ஃபுல்லாக கலக்கி விட்டுட்டு மசாலாவோட மேலே கொஞ்சோண்டு அரிசியை கலக்காமல் அப்படியே சேர்த்திக்கோங்க. வெள்ளை கலர்லேயே இருக்கட்டும். அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு துண்டை இல்லை ஒரு அகலமான துணியை போற்றி மூடி போட்டு வச்சுக்கோங்க. எதுக்காகனா ஆவி அடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான். 20 நிமிஷம் அளவு நம்ம இதை தம் போட்டு எடுத்துக்க போகிறோம் அடுப்பில். 20 நிமிஷம் அளவு நான் பிரியாணியை தம் போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அரிசி எந்த அளவுக்கு உடையாமல் சூப்பராக வந்திருக்குதுன்னு. இப்போ நல்லா மசாலாவை கலந்து விட்டுக்கோங்க. மேலே இருக்கிறது கீழேயும் கீழே இருக்கிறது மேலேயும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா ஒரே சைடு மசாலா தேங்கி நின்றும். இந்த மட்டன் பிரியாணியை நீங்கள் ரைத்தாவோடையோ இல்லை கத்திரிக்காயோடையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.